ஹலோ, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எரர் இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போதைக்கு எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஒரு டேட்டா இருக்குது. அதை வந்து ரீட் பண்ணணும். அப்படி அந்த டேட்டா வந்து ரீட் பண்ண முடியலை, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா, கேனாட் ஓப்பன் அப்படின்னு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியலைன்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படி அது வந்து ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகலைன்னா, அதாவது ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எரர் காமிக்குது. அதாவது இந்த ஐடென்டிஃபையர் வந்து டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு காமிக்குது. அப்புறம் வந்து க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே எஃப் ஓப்பன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே க்ளோஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எஃப் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு காமிக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கரெக்ட் பண்ண கோடை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கரெக்ட் பண்ண கோடில் என்னெல்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்னா, இது ஃபைல் வந்து பாயிண்டராக வச்சுட்டு ஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆர்பின்னா ரீட் பைனரி அப்படின்றது வந்து எஃப் ஓப்பனுக்கு வந்து புரியும். அப்புறம் எஃப் க்ளோஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கேனாட் ஓப்பன் ஃபைல் அப்படின்னு அவுட்புட் வரும். ஏன்னா நம்மகிட்ட ஃபைல் இல்லை. ஃபைல் இருந்தால் வந்து ஃபைல் ஓப்பன் ஆகும், இல்லாததுனால கேனாட் ஓப்பன் ஃபைல்னு வருது. தேங்க்யூ. ஹலோ, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு இது மெமரி சேவ் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பிட்டில் வந்து குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து அந்த இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு டேட்டா வந்து ஷோ ஆகும். இந்த கேஸில் வந்து ரூம் நம்பரை வந்து நம்ம வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ குறிப்பிட்ட நம்பரை கொடுத்தா அது இந்த ரூமில் யார் இருக்கா, அதாவது ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா அப்படின்ற மாதிரி காமிக்கும். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்பர் சிஎன்டி ஆர்என்ஓ அப்படின்னு 3 இது வாங்கியிருக்கிறோம். இன்புட் வந்து டேட்டா வந்து ஒரு அறையில் வாங்கியிருக்கிறோம். ரூம் நம்பரை வந்து நம்மளை வாங்கிட்டு சிஎன்டி 0வாக இருந்தால் 4க்கு கம்மியாக இருந்தால் சிஎன்டி ++ ஃபார் லூப்பில் கொடுத்துட்டு ஆர்என்ஓ டேட்டா அந்த கரண்ட் டேட்டா வந்து 8 விட பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பிரேக் ஆயிரும். 4க்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்படி ஒரு டேட்டாவே இல்லை அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? அடுத்து மறுபடியும் ஒரு ஃபார் லூப் கொடுக்குறோம். இது வந்து சிஎன்டி 8 விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்பரும் சிஎன்டியும் ஈக்குவல். அப்புறம் வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே போகிறோம். கேஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட் இயர், அதுமாதிரி 2க்கு வந்து செகண்ட் இயர், 4க்கு வந்து தேர்ட் இயர், 8க்கு வந்து ஃபோர்த் இயர். இதேமாதிரி 16லேருந்து 128க்குள்ளே இருந்துச்சுன்னா 16 இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் மெடிக்கல் பிரான்ச், 32 இருந்துச்சுன்னா கெமிக்கல் பிரான்ச், 64 இருந்துச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச், ஸ்டூடெண்ட் ஆஃப் ஐடினா 128னா ஐடி பிரான்ச். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா இன்புட் வந்து 1 கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர். தேங்க்யூ.